இப்போ இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து வத்த குழம்புங்க. சுண்டக்காய் வத்தல் போட்டு குழம்பு செய்ய போகிறேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, வரமிளகாய், அப்புறம் மஞ்சத்தூள், சாம்பார் தூள், மல்லித்தூள், சீரகம், வெந்தயம், கடுகு, வத்தல், புளி, உப்புங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாங்க. வத்த குழம்பு நல்லெண்ணெய் ஊற்றணுங்க. வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்குங்க. நல்லா கொஞ்சம் நிறையாவே ஊற்றலாங்க. வத்த குழம்புக்கு ஊற்றிட்டு நம்ம இப்போ கடுகு போடலாங்க. கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டதுங்க. நம்ம இப்போ வெங்காயம் போட்டுடலாங்க. பொரிஞ்சிருச்சுங்க நல்லா. வரமிளகாய், கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா இப்படி ஃப்ரை பண்ணலாங்க. நல்லா வதக்கி விட்டுருவோங்க. வணக்கினதும் தக்காளி பழங்க. நல்லா வதங்கணுங்க. வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாங்க. சால்ட்டு போட்டு நல்லா வதக்கணுங்க. அதை சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த வத்த குழம்பு. நல்லா இப்படி வதங்கிட்டே இருக்கணுங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. வதங்கின உடனே மல்லிப்பொடி 2 ஸ்பூன், மிளகாய் பொடி, சாம்பார் தூளுங்க இது 1.5 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 சிட்டிகை. இப்போ இதை 3ஐயும் போட்டுட்டு நல்லா வதக்கணுங்க. வதக்கிட்டு நம்ம புளிக்கரைசல் இருக்கலாமா அதை அப்படியே ஊற்றிடணுங்க. கரைச்சி வச்சுருக்க புளிக்கரைசலை அப்படியே ஊற்றிட்டு நல்லா வதக்கணும். பெருங்காயத்தூள் கொஞ்சம், நல்லா கொதிக்கணுங்க. கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாங்க. இது நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சதும் நம்ம இந்த வத்தல் இருக்கு இல்லைங்களா, இந்த வத்தலை வந்துட்டு நம்ம நல்லா எண்ணெய் ஊற்றி வடக்கல்ல நல்லா பொரிச்ச பிறகு கடைசியில் இறக்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்டால் போதுங்க இந்த வத்தலை. அது வரைக்கும் குழம்பு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ நம்ம வத்தலை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க.
நல்லெண்ணெயை கொஞ்சம் ஊற்றிட்டுங்க. எண்ணெய் சூடானதும் இந்த வத்தல் அப்படியே பொரிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, பொரிஞ்சிருச்சு. இங்கே குழம்பு கொதிச்சுட்டு இருக்குதுங்க. இந்த வத்தல் வந்து பொரிஞ்ச உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. பாருங்கள், நல்ல சிவப்பாயிடுச்சுங்களா. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து இந்த குழம்பு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. குழம்புல அப்படியே ஊற்றிடணுங்க. இப்போ வத்த குழம்பு ரெடிங்க. இதில் தேவைன்னா கொஞ்சம் வெல்லம் போடுறதுன்னா போட்டுக்கலாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். அவங்கவுங்க விருப்பந்தாங்க. இதை நல்லா சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்படி தாங்க நான் வத்த குழம்பு செய்வேன். உங்களுக்கு என்னோடய சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.